எட்டன் கல்வி வலயத்தினுடைய கல்வி பணிப்பாளர் திரு சிறுதனை ஐயா அவர்களின் ஆலோசனைக்கு இணங்க வித்யாசிரி செயல்தொட்டின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் முத்தையா வாமதேவன், ஓன்சி கல்லூரியிலிருந்து. இப்போ நாங்கள் முக்கோணி பகுதி 2 நான் இன்னைக்கு உங்களுக்கு விளங்கப்படுத்தலான் இருக்கிறேன். அதுக்கான பயிற்சிகளை இன்னைக்கு நாங்கள் பார்க்கலாம். பயிற்சிகளை பார்க்கும் பொழுது உருவில் தரப்பட்டுள்ள தகவலுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. முக்கோணிகள் முன்னதாகவே நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தும் பொழுது முக்கோணிகள் சம்பந்தமான முக்கோணிகள 3 கோணங்கள கூட்டுத்தொகை 180 பாகை, முக்கோணியின் வகைகள், இருசமபக்க முக்கோணி சம்பந்தமான விடயங்கள், ஒரு முக்கோணியின் ஒரு பக்கத்தை நீட்டுவது உண்டாகும், புறக்கோணம் அதன் அகத்தெதிர்கோணங்கள் கூட்டுத்தொகை சமனாகும் போன்ற விடயங்களை உங்களுக்கு தந்திருக்கின்றேன். அதனுடன் ஒட்டிய இன்றைய பயிற்சிகள் செல்லும். உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு ஏற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. எக்ஸின் பெருமானம் எக்ஸ்ங்கிறது முக்கோணிக்குள்ள இருக்குது. ஆனால் முக்கோணில 3 கோணங்களை கூடுதல் 180 பாகை. ஆனால் இந்த முக்கோணிக்கு இந்த இடத்துல வர வேண்டிய பெருமானம் எனக்கு தெரியணும். இதை ஏன் வச்சுக்கொண்டால் ஏ சமன் 70 பாகை. என்ன காரணம்? குத்தெதிர் கோணம். ரைட். 2 நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டும் பொழுது உண்டாகும் குத்தெதிர் கோணங்கள் சமனாகும் அப்படிங்கிற தேற்றத்துக்கு அடிப்படையில் இது ஏ, இது 70 பாகையா இருந்தால் ஏ சமன் 70 பாகை ஆகும். ஆகவே இந்த ஏ 70 பாகை. இப்ப பாருங்க, முக்கோணத்தின் 3 கோணம் கூட்டுத்தொகை எக்ஸ் 48 பாகை, 70 பாகை சமன் 180 பாகை. எக்ஸ் ஆக 118 பாகை சமன் 180 பாகை சமப்படுத்திருக்கோம். எக்ஸ் சமன் 180 பாகையிலிருந்து கழிங்க 118 பாகைய 62 பாகை. எக்ஸுக்கான விட 62 பாகை. ஆகவே இந்த இடத்துல தெரியாத ஒரு பெருமானம் இருக்குது. அந்த பெருமானத்தை நாம் கண்டிருக்கின்றோம். இப்ப கவனிப்போம். இங்க பாருங்க, எக்ஸ் ஆக 48 சக 70 சமன் 180 பாகை. ரைட். அடுத்து பாருங்க, கூட்டுறோம், இலக்கங்கள் கூட்டுறோம். அடுத்து பாருங்க, 118 சமனுக்கு அங்கால போனால் ரைட் 62 பாகை. எக்ஸுக்கான பெருமானம் 62 பாகை. சரியா? எல்லாம் நினைச்சா உங்களுக்கு எக்ஸுக்கான விட 62 பாகை. ரைட். இப்ப பார்ப்போம், அடுத்த விஷயத்தை பார்ப்போம். முக்கோணி ஏபிசியில் பிஏசி கோணம் பிஏசி 70 பாகை ஆகும். B,C கோண B,C இன் இருவர் ஆக்கிகள் ஓவில் சந்திக்கின்றன எனின் BOC இன் பெருமானம் யாது? இந்த BOC இன் பெருமானம் யாது? BOC இன் பெருமானம் யாது? பாருங்க, முக்கோணி ஏபிசியில் இப்ப பார்க்க போறோம். முக்கோணி ஏபிசி சம்பந்தமான விடயத்தை நாங்க பார்க்க போறோம். அப்ப இதுல BOC இன் பெருமானம் கேட்டிருக்கேன் எங்களுக்கு. அப்படியா இருந்தால் BOC முக்கோணி ஏபிசியில் நல்லா கவனிப்போம். முக்கோணி ஏபிசி சம்பந்தமான கழிக்க போறோம். கோட்டப்ப முக்கோணி ஏபிசி சம்பந்தமாக கழிக்கும் பொழுது இங்க பாருங்கள், 2x 2y 70 பாகை. ஆகவே 2x ஆக 2y ஆக 70 பாகை சமன் 180 பாகை. முக்கோணி ஏபிசி பத்தி கழிக்கும் பொழுது ஆகவே 2x ஆக 2y சமன் 180 பாகையா இருந்தால் சய 70. ஆகவே 110 பாகை. 2x ஆக 2y 2 பொதுவா எடுப்போம். x ஆக y சமன் 110 பாகை. ஆகவே x ஆக y க்கான பெருமானம் 110 55 பாகை. x ஆக y 55 பாகை. முக்கோணி ஏபிசி பத்தி காய்ச்சிருக்கேன் உங்ககிட்ட. முக்கோணி ஏபிசில இருவராக்கி இரு சம பகுதியா பிரிக்கப்பட்டிருக்குது. ஆகவே 2x ஆக 2y 70 பாகை சமன் 180 பாகை. 180 இருந்து நாம 70 கழிச்சால் 110 பாகை. இந்த 2x ஆக 2 பொதுவா எடுத்திருக்கேன். இங்க பெருக்கினால் அங்க போட்டு பிரிக்கும். ஆகவே x ஆக y 55 பாகை. அப்படியா இருந்தால் இப்ப நான் கதைக்கிறது இந்த BOC இன் பெருமானத்தை காணலாம். BOC பெருமானம் பார்க்கும் பொழுது முக்கோணி BOC இல் பார்க்க போறோம். முக்கோணி BOC இல்
முக்கோணி பிஓசியில் x சக y BOC சமம் 180 பாகை BOC x ஐ கண்டுபிடிச்சிருக்கீங்க. x ஐ கண்டுபிடிச்சிருக்கோம், 55 பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆகவே இந்த x y க்கு பதிலா போடுங்க, 55 போடுங்க. BOC சமம் 180 பாகை 180 கழிங்க 55 கழிங்க கழிச்சால் 125 பாகை வரும். BOC இன் பெருமானம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. முக்கோணி ஏபிசியில் B, C என்ற இருவராக்கிகள் ஓவில் சந்திக்கின்றன. சந்திக்கும் பொழுது இங்கே BAC வந்து கொடுத்திருக்காங்க, எங்களுக்கு வந்து 70 பாகை. BOC தான் கேள்வி எங்களுக்கு கேட்கப்பட்டிருக்குது. முக்கோண 3 கோணம் கூட்டுத்தொகை 180 பாகை. முக்கோணி ABC பத்தி காய்ச்சிருக்கேன். ABC ல இருந்து x வகையின் பெருமானத்தை கண்டிருக்கேன். x வகையில பாத்தீங்கன்னு சொன்னா BOC x வகையில இருக்குது. ஆகவே இந்த x y அதுக்கான பெருமானம் 55 பாகை. இந்த 55 சமனுக்கு அந்த படி கொண்டு போனால் 180 கழிச்சால் BOC இன் பெருமானத்தை நாங்க கண்டுபிடிக்கலாம். சரியா? ரைட். இப்ப பாப்போம். ரைட். பாருங்க, விளங்கப்படுத்தலாம் அப்படியே கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. 2x ஆக 2y ஆக 70 சமம் 180 பாகை. அந்த முக்கோணம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு. ரைட். ஆகவே இப்ப கவனிங்க, சக 70 சமனுக்கு அந்த படி கொண்டு போயிருக்கேன். சக 70 விளங்கப்படுத்தினது கணக்கு உங்களுக்கு திருப்பி நான் விளங்கப்படுத்துறேன். இப்ப கவனிங்க, 2x 2y சமன் 110 பாகை. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வராது இருந்தாலும் ஆனால் 55 பாகை. அதாவது x y 55 பாகை. சரியா? ரைட். அடுத்து பார்ப்போம். முக்கோணி BOC பத்தி சொல்லுவோம். முக்கோணி BOC பத்தி சொல்லும் பொழுது உங்களுக்கு BOC பத்தி சொல்றேன். BOC இங்க x இருந்துச்சு, இங்க y இருந்துச்சு. BOC x சக y சக BOC சமம் 180 பாகை. இந்த BOC க்கு தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஆனா இது x சக y 55 கண்டுபிடிச்சிருக்கோம். சக BOC சமம் 180 பாகை. கேட்டப்பட்ட கேள்வி BOC. அவை 180 கழிக்கும் 55, அவை 125 பாகை. ரைட். இப்ப பாப்போம். அதுக்கான விட தனியா காண்பிக்க உங்களுக்கு. ரைட். இங்க பாருங்க. ரைட். x சக y BOC 180 பாகை. இப்ப இந்த x y க்குள்ள பெருமானத்தை போடுறோம் பாருங்க. இங்க பாருங்க, x y கண்டுபிடிச்சிருக்கோம் 55 பாகை. ஆகவே இந்த BOC பெருமானத்தை காண்பிப்போம், கழிக்கிறோம். இங்க பாருங்க 125 பாகை. சரிதானே? ரைட். அடுத்து பார்ப்போம். வேறொரு கணக்கு வந்து போறோம். எங்களுக்கு 2 கணக்கு வழங்கப்படுத்திருக்கேன். ரைட். இப்ப பார்ப்போம். ஒரு தரப்பட்ட தகவல் கேட்ப MON பெருமானத்தை காண்க. MON இன் பெருமானத்தை காண்க. MON இங்க கோணம். MON இங்க கோணம். MON கோணம். ரைட். இப்ப பார்ப்போம். சமாந்தரத்தை பத்தி கழிக்க போறோம். இந்த இடத்துல AB சமாந்தரம் CD என்பதால் நாம் படிச்சிருக்கோம். இரண்டு சமாந்தர நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடு வெட்டும் பொழுது உண்டாகின்ற ஒத்த கோண சோடிகள் சமன், ஒன்றுவிட்ட கோண சோடிகள் சமன், நேய கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகை. அது மிக நிரப்பி. அப்ப நேய கோணத்தை வச்சுக்கிட்டு நாங்க இந்த MO என்ற பெருமானத்தை காணலாம். MON பெருமானத்தை காணலாம். இரண்டு சமாந்தர நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடு வெட்டும் பொழுது உண்டாகும் ஒத்த கோண சோடிகள் சமன். படிச்சிருக்கீங்க. ஒத்த கோண சோடிகள் சமன், ஒன்றுவிட்ட கோண சோடிகள் சமன் செட்லர்கள் சொல்லுவாங்க. நேய கோண கூட்டுத்தொகை, நேய கோணம் இது x y அப்படி அந்த x plus y சமன் 180 பாகை. நேய கோணம் கொடுத்து 180 பாகை. ரைட். இப்ப அதோட சம்பந்தப்பட்ட வரப்பாறை உங்களுக்கு கணக்கு வழங்கப்படுத்த போறேன். ரைட். இங்க பாருங்க. ஒரு தரப்பட்டுள்ள தகவல் என்ன கொடுத்திருக்காங்க. MON இங்க பாருங்க. 2x 2y. AB சமாந்தரம் CD. AB சமாந்தரம் CD இருந்தால் இந்த 2x சக 2y பெருமானம் 180 பாகை. இதுதான் நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே 2 பொதுவாக இருந்தால் x சக y சமன் 180 பாகை.
x சக y சமன் 180 நீங்க பிரிங்க இரண்டால பிரிச்சால் 90 பாகை x சக y 90 பாகை. இந்த முக்கோணி MON இல் சில நேரங்கள்ல MON 90 பாகை என காட்டுக அப்படின்னு கேட்பாங்க. இப்ப நாங்க இந்த x சக y 90 பாகை கண்டுபிடிச்சிட்டால் முக்கோணி பத்தி MON முக்கோணி MON ல இந்த MON அப்ப x சக y 90 பாகை. முக்கோணி MON இல் x சக y சக MON 180 பாகை. இப்ப இது 90 பாகை கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே MON எத்தனை பாகையா இருக்கும்? கழிங்க 90 பாகை. MON 90 பாகை. ஆகவே ஒருவேளை தரப்பட்டுள்ள தகவலுக்கு ஏற்ப MON இன் பெருமானத்தை காண்க அப்படின்னு சொன்னால் இந்த கணக்குல 9 இருக்குது 10 இருக்குது நீங்க 11 எக்ஸாமுக்கு வருவது பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே AB சமாந்தரம் CD என்பதால் இந்த 2x 2y 180 பாகை நேயக்கோணில் கூட்டுத்தொகை. இப்ப முக்கோணி MON ல x சக y 2x ஆக நாங்க இருக்க பார்க்கும்போது சமாந்தரம் 2x ஆக 2y வந்து 180 பாகை அது நேயக்கோணில் கூட்டுத்தொகை. அதுல இருந்து x சக y பெருமானத்தை கண்டிருக்கும். x சக y 90 பாகையா இருந்தால் மிகுதியா இருக்க MON வந்து 90 பாகையா இருக்கும். ரைட் இப்ப பாருங்க. அதை தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். திரும்பியும் வரப்போகுது உங்களுக்கு. ரைட் இங்க பாருங்க. பாருங்க AB சமாந்தரம் CD என்பதால் என்ன நடந்திருக்கு? 2x 2y கூட்டினா 180 பாகை விளங்கப்படுத்திருக்கேன் உங்களுக்கு. ரைட் அடுத்து பாருங்க. 2 பொதுவா எடுக்கிறோம் 90 பாகை x y 90 பாகை. ரைட் இப்ப x y 90 பாகையா இருந்தால் இப்ப பாக்குறோம் அதை MON ல பிரதியிடுறோம். x y விளங்கப்படுத்திருக்கேன் MON 180 பாகை. ரைட் இப்ப MONங்கிறது இங்க என்னது? MONங்கிறது இங்க கோணம். MONங்கிறது கோணம். MON கோணம். ஆகவே இரண்டு சமாந்த நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடு வெட்டும் பொழுது இந்த நேய கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை. அப்ப இந்த இடத்துல உள்ள x y இருந்தால் x சக y 180 பாகை. ரைட் அதே போல உங்களுக்கு தரப்பட்ட விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னால் 90 பாகை இருந்தால் இரண்டு கோணம் 90 பாகை இருந்தால் 180 தாங்க கழிக்கும் பொழுது பாருங்க மிச்சமா இருக்க எங்களுக்கு தெரியும் எப்படி 90 பாகை வருதுன்னு சொல்லி தெரியும் எங்களுக்கு வந்து. ரைட் ஆவே 90 பாகை சரியா? ரைட் அடுத்து பார்ப்போம். ஓகே போர்டு கணக்கு செஞ்சிருக்க அடுத்த கணக்கு பார்ப்போம். உருவில் x, y இன் பெருமானத்தை காண்க. உருவில் x, y இன் பெருமானத்தை காண்க. ரைட் இங்க கவனிப்போம். இப்ப x இருக்கு இங்க y இருக்கு. வசதிக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்க? நாங்க தான் என்னென்ன போட்டிருக்கேன் m தர மாட்டாங்க. m தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல. இதன் மூலமா 110 சக m சமன் 180 பாகை நான் வேணா படிப்பிச்சிருக்கோம். நேர்கோடு ஒன்றிட அடுத்த கோணங்களை கொடுத்த 180 பாகை. m சமன் 180 கழிங்க 110 கழிங்க கழிச்சா எத்தனை பாகை வருது? ஆவே 70 பாகை. m 70 பாகை. இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் இரண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டும் பொழுது உண்டாகும் குத்தெழு கோணங்கள் சமனாகும். அப்படியா இருந்தால் n சமன் y. n சமன் y இது குத்தெழு கோணம். இப்ப பாப்போம். இது 70 பாகையா இருந்தால் இது எத்தனை பாகை? ஒத்த கோணம். x 70 பாகை ஒத்த கோணம். x 70 பாகை ஒத்த கோணம். மூன்று கோணங்களுக்கு கூட்டுத்தொகை 180 பாகை 30 70 இதை கண்டுடலாம். அதாவது 30 பாகையுடன் 70 பாகையுடன் என்ன கூட்டினால் 180. ஆகவே 100 சக n சமன் 180 பாகை. ஆகவே n சமன் நீங்க 180 கழிங்க 100 கழிச்சா 80 பாகை. n 80 பாகை. n 80 பாகையா இருந்தால் y எவ்வளவு இருக்கும்? 80 பாகை. குத்தெதிர்கோணம் இதில் நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டும் பொழுது உண்டாகும் குத்தெதிர்கோணங்கள் சமனாகும். ஆகவே x வந்து ஒத்த கோணம் 70 பாகை.
முக்கோண மூன்று கோண கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே நாங்கள் 180 கழிச்சிருக்கோம். நாங்க 100 கழிச்சா 80 பாகை. n சமன் y. n சமன் y நாங்க போட்டுக்கொள்ளலாம். n சமன் y காரணம் குத்தல் கோணம் போட்டுக்கொள்ளலாம். குத்தல் கோணம். ஆகவே n சமன் 80 பாகை கண்டுபிடிச்சிருக்கோம். ஆகவே y எவ்வளவு? y வந்து 80 பாகை. y 80 பாகை. ரைட்? இப்ப கவனிப்போம். இந்த விளங்கப்படுத்த பாருங்க. இங்க கவனிங்க. நேர்கோடு உண்ட அடுத்த கோண கூட்டுத்தொகையினால m வந்து எங்களுக்கு தெரியும் 70 பாகை. m 70 பாகை இருந்தால் m சமன் x. m சமன் x ஒத்த கோணம். இரண்டு சமாந்தர நேர்கோடுகளை ஒரு குறுக்கோடு வெட்டும் பொழுது உண்டாகும் ஒத்த கோண சோடிகள் சமனா படிச்சிருக்கோம் நாங்க. ஆகவே ஒத்த கோணம். ரைட்? அந்த அடிப்படையில் x வந்து m க்கு சமன் ஒத்த கோணம். ஆகவே m 70 பாகை இருந்தா x 70 பாகை. முக்கோண மூன்று கோண கூட்டுத்தொகை 180 பாகையா இருக்க நேரத்துல இது 70 பாகை எங்களுக்கு தெரியுமா இருந்தால் இது 30, இது 70, 100, 100 இருந்தால் இது 80 பாகை. முக்கொண்ட மூன்று கோணங்கள் கூட்டுத்தொகை 80 பாகையா இருந்தால் 80. y 80, y 80. n சமன் y குத்தல் கோணம். ஆகவே y சமன் 80 பாகை. ரைட்? y 80 பாகை. x y இன் பெருமானத்தை காண்க. x கண்டுபிடிச்சிருக்கோம், y கண்டுபிடிச்சிருக்கோம். சரிதானே? ரைட். இப்ப பாப்போம். அதை விடத்தை பார்க்கலாம். கவனிங்க. நேர்கோட அடுத்த கோண கூட்டுத்தொகை 180 பாகை இருக்கனால m க்கு வந்து 70 பாகை. 110 சாக m சமன் 180 பாகை, m சமன் 70 பாகை. ரைட்? அடுத்த விஷயம் பாருங்க. முக்கோணி மூன்று கோண கூட்டுத்தொகை 180 பாகை. ஆகவே நம்ம எண்ணுக்கான பெருமானம் கண்டுபிடிச்சிருக்கோம். எண்ணுக்கான பெருமானம் எங்களுக்கு தெரியும் 80 பாகை. இப்ப பார்க்கிறோம் n வந்தால் பார்க்கலாம். n சமன் y குத்தல் கோணம் உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கேன். ஆகவே n சமன் 80 பாகை, y சமன் 80 பாகை, x சமன் m ஒத்த கோணம். ஆகவே x சமன் 70 பாகை விளங்கப்படுத்திட்டேன். சரியாப்ல? உருவில் x இன் பெருமானத்தை காண்க. அது சம்பந்தப்பட்ட முக்கோணம் சம்பந்தப்பட்ட கணக்கு உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இதை நீங்க பயிற்சியா பார்த்து கொள்ளலாம். எக்ஸாமுக்கு எங்களுக்கு ஓலவல்ல மிக முக்கியமான வினாவா பகுதி 1 பேப்பர்ல ஏ பகுதியில் எங்களுக்கு முக்கோணங்கள் சம்பந்தமான ஒரு கணக்கு 2 கணக்கு எங்களுக்கு வரும். இதை பயன்படுத்தி கொண்டு ஏனைய தேட்டங்களை நாங்கள் செய்யலாம். இதை தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் முக்கோணங்கள் ஒருங்கு செய்வோம். அதே போல நடுப்புள்ளி தேற்றம், இணைகரம் அப்படி தொடர்ந்து போய் கொண்டிருக்கும். மற்ற பக்கம் வட்ட வரைபுல மேலதிகமான வினாக்கள் உங்களுக்கு செய்து கொண்டு போவோம். இந்த விடயத்தை சிறப்பாக எட்டன் கல்வி அலுவலகத்தினுடைய கல்வி பணிப்பாளர் சிறந்தனையார் அவர்களுடன் அந்த குழு சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த குழுக்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.